ஹாய் வியூவர்ஸ், அன்னைக்கு ஜனவரி 10, 2006 கேரளாவில் இருக்க கொச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் அந்த மலையூர் கிராமம் இருந்துச்சு. இயற்கையோட அரவணைப்பில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்த மலையூர் கிராம மக்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கேரளாவையே உழுக்கக்கூடிய அந்த கொடூர சம்பவம் இப்போ நம்ம பகுதியில் தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத. ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ராபர்ட்டுக்கு மலையூர் கிராமத்தில் இருக்க ஒரு மசாலா கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வேலை கிடச்சிருக்கு. இதனால தான் புதுசாக கல்யாணமான ராபர்ட் 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்க தன்னோட கிராமத்தை விட்டுட்டு இந்த மலையூருக்கு தன்னோட மனைவி சில்வியாவோட தனி குடித்தனமாக வராரு. இவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்போ தான் திடீர்னு அந்த சம்பவம் அரங்கேறுது. சனிக்கிழமை வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன ராபர்ட் திங்கக்கிழமை வேலைக்கு வரவே இல்லை. ராபர்ட் பணிபுரிகிற அலுவலகத்தில் அவர் கூட வேலை செய்கிற ஜோசப் குருவிலா ராபர்ட் வசிக்கிற அதே தெருவில் தான் வசிக்கிறாரு. வீட்டுக்கு போகும்போது ராபர்ட்டை என்னாச்சு ராபர்ட், எதனால் வேலைக்கு வரலன்னு கேட்கலாம்னு ராபர்ட் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் ராபர்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. ரொம்பவே பயந்து போன ஜோசப் அக்கம் பக்கத்தார் உதவியோட கதவை உடைச்சி உள்ள போய் பார்க்குறாரு. அப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு கதவை உடைச்சி உள்ள போன ஜோசப்பும் அந்த ஊர் மக்களும் அங்க பார்த்த காட்சி அவங்க வாழ்நாள்லயே மறக்க முடியாத ஒரு சம்பவமா மாறுது. அப்படி அவங்க அங்க பார்த்த காட்சி இதுதான். திருமணமாகி 3 மாதங்களே ஆன ராபர்ட் மற்றும் அவரது மனைவி சில்வியா கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில் முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு ரொம்பவே கொடூரமாக கொல்லப்பட்டு கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிற பொதுமக்கள் உடனே போலீஸ்க்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அப்படி அன்னைக்கு ராபர்ட்க்கும் சில்வியாக்கும் என்னதான் நடந்தது, இந்த கொலைக்கான காரணத்தை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத தான் ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விகோ மூவிஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உடனடியாக விசாரணையை துவங்கின போலீஸ் ராபர்ட்டோட வீடு, அலுவலகம், அவரோட ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்ஸ் அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடத்துல விசாரிக்கிறாங்க. அதே கோணத்தில் தான் சில்வியாவோட தரப்பையும் விசாரிக்கப்படுது. ராபர்ட் ரொம்பவே அன்பாக பழகக்கூடிய ஆள். இது வரைக்கும் யாரையும் கடினமாக கூட பேசினதில்லை. இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் கூட லீவே போட்டதில்லை அப்படின்றத போலீஸ் தங்களோட விசாரணையில் தெரிஞ்சுக்கிறாங்க. இதனாலேயே ராபர்ட்டுக்கு எதிரிங்கன்னு யாருமே இருந்ததில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிற போலீஸ் தொடர்ந்து சில்வியா தரப்புல தங்களோட விசாரணையை துவங்குறாங்க. சில்வியா ராபர்ட் கேரக்டருக்கு அப்படியே நேர் எதிரானவங்க. ரொம்பவே கோவக்காரவங்க. எது நடந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுகிற ஒரு சுபாவம் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. இதனாலேயே சில்வியா ஸ்கூல் படிக்கும்போது 3 வாட்டி ஸ்கூல் மாறி இருக்காங்க.
காலேஜ் படிக்கும்போது 2 வாட்டி காலேஜும் மாறி இருக்காங்க. சில்வியாக்கும் ராபர்ட்க்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்ததா தான் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. இப்படியே 20க்கும் மேற்பட்ட கோணங்கள்ல விசாரணை நடத்திய பின்பும் போலீஸ்க்கு எந்த ஒரு சரியான க்ளூவுமே கிடைக்காம இருக்கு. இன்வெஸ்டிகேஷனை இன்னுமே தீவிரப்படுத்த நினைச்ச போலீஸ் இன்னுமே நிறைய பேர்த்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் இந்த கேஸ்ல யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஒன்று போலீஸ்க்கு கிடைக்குது. சில்வியா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முறை ஒரு தற்கொலை வழக்கு விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் அழைக்கப்பட்டிருக்காங்க. இதற்கான காரணத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது போலீஸ்க்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்குது. அப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரிய வந்த விஷயங்கள் இதுதான். சில்வியா காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க காலேஜ்லேயே படிச்சுட்டு இருந்த 21 வயசான முரளி சில்வியா கிட்ட தான் சில்வியாவை காதலிக்கிறதாவும் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்கான். இதை கேட்டு கோபம் அடைஞ்ச சில்வியா முரளிக்கு மறுப்பு தெரிவித்து ரொம்பவே கண்டித்து அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு வாட்டி ஃபாலோ பண்ணி வந்தால் கண்டிப்பாக காலேஜ் பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் மிரட்டி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காத முரளி சில்வியா போகிற வர இடம் கேன்டீன், கிளாஸ் ரூம்னு பின்னாடியே தொடர்ந்து வந்து ரொம்பவே தொல்லை கொடுத்துருக்கான். இதை பொறுத்துக்க முடியாத சில்வியா ஒரு கட்டத்தில் மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. இதனால் மேனேஜ்மெண்ட் முரளியை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. அப்பயும் முரளியோட ஆக்டிவிட்டீஸ் அடங்காததுனால முரளியை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட். காலேஜ்லேருந்து சஸ்பெண்ட் ஆன முரளி அதுக்கப்புறம் 4 மாதம் கழித்து தற்கொலை பண்ணிக்கிறான். இந்த தற்கொலை வழக்கை விசாரணை செய்யும்போது தான் போலீஸ் சில்வியாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தற்கொலை வழக்காகவே போலீஸ் முரளியோட வழக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது சில்வியா தரப்பில் போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலேஜ் விட்டு போனதுக்கப்புறம் முரளி சில்வியாவை டிஸ்டர்பே பண்ணலை அப்படின்னும், முரளி சூசைட் பண்ணி இறந்துட்டான்றதை கேள்விப்பட்டப்ப சில்வியா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படின்னும் போலீஸ்கிட்ட தெரிவிக்கிறாங்க சில்வியாவோட பேரண்ட்ஸ். எவ்வளவு விசாரித்தாலும் இந்த கேஸில் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம போயிட்டு இருந்தாலுமே போலீஸ் முரளியோட சூசைடுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. அது ஏன் அப்படின்னா, சூசைட் பண்ணி செத்து போன முரளியோட சொந்த ஊர் 24 வயசான ராபர்ட் மற்றும் சில்வியா கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த அதே மலையூர் தான். முரளியோட கேஸை ரீஓப்பன் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்த போலீஸ் இப்போ தான் ஒரு விஷயத்தையே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா தரப்பு விசாரணையிலுமே ஒரே ஒரு நபர் மட்டும் காமனாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. அப்படி போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த காமனான நபர் வேற யாரும் இல்லை, ராபர்ட்டோட ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்த்த ஜோசப் குருவில்லா தான். இப்போ போலீஸ் ஜோசப்பை தங்களோட கிடுக்குப்பிடி விசாரணைக்கு உள்ளாக்குறாங்க. போலீஸோட விசாரணையை தாங்க முடியாத ஜோசப் நடந்தது ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சொன்னதை கேட்ட அதிர்ச்சியான போலீஸ் கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனடியாக சென்னையில் கேப் டிரைவர்ஸாக வேலை செஞ்சிட்டு இருக்க அப்துல்லா, மணி, ஸ்ரீதர், வெங்கட் அப்படின்ற 4 பேரை கைது பண்ணி சென்னையிலேருந்து கேரளா அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க 5 பேருமே போலீஸோட விசாரணையில் நடந்தது ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 5 பேரும் சொன்னதை கேட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கேரளா மக்களுமே பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. அப்படி அவங்க கன்ஃபர்ஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். காலேஜில் சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா முரளி 4 மாதமாக யாரையுமே மீட் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு. இப்போ தான் முரளியோட ஃப்ரெண்ட்ஸான கைது செய்யப்பட்ட 4 பேரும் முரளியை மீட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவங்க 4 பேருக்குமே பண உதவி தேவைப்பட்டிருக்கு. முரளி கொஞ்சம் வசதியான ஃபேமிலியை சேர்ந்தவன். அடிக்கடிக்கு இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவியும் செஞ்சுருக்கான். எங்கடா உன்னை 4 மாதமாக ஆளையே காணோம் அப்படின்னு கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யதார்த்தமாக முரளி தனக்கு காலேஜில் நடந்த விஷயத்த சொல்லியிருக்கான். இதை கேட்ட முரளியோட நண்பர்கள் சில்வியா மேலே கோவப்பட்டு ரொம்பவே கேவலமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசினதை தாங்கிக்க முடியாத முரளி திடீர்னு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு.
ஒருத்தர் அடிச்சுங்கினதுல முரளி சம்பவ இடத்துல இறந்துடுறாரு. இதை பார்த்து திகைச்சு போன அந்த 4 பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஜோசப் குருவிலா வர்றதை பார்க்குறாங்க. இவங்க 4 பேரும் ஊருக்குள்ள அடிதடி செய்கிறவங்க தான். அதனால ஜோசப் குருவிலாக்கு நிறைய வாட்டி சில விஷயங்கள உதவி இருப்பாங்க. உடனடியாக இவங்க 4 பேரும் ஜோசப் குருவிலா காலில் விழுந்து நடந்ததை சொல்லி உதவி கேட்குறாங்க. ஜோசப் குருவிலா தான் இந்த 4 பேரையும் சென்னைக்கு தப்பிச்சிட சொல்லி அங்கே வேலையை வாங்கி கொடுத்துருப்பாரு. சாட்சியங்களை பக்காவாக செட் பண்ணி முரளியோட கேஸை சூசைட் கேஸாக தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் ஜோசப் வீட்டில் பெண் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜோசப் கிட்ட ஒரு 5 ஃபோட்டோவை கொடுத்து எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசி முடிச்சிடலான்னு சொல்லுவாங்க. ஜோசப் அதில் ஒரு அழகான பொண்ணோட ஃபோட்டோவை கொடுத்து தனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரியும் உடனே பேசும்படியும் சொல்கிறாரு. ஆனால் விசாரிக்கும் போது அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி நிச்சயமாயிடுச்சுன்னு தெரிய வருது. இதை கேட்ட ஜோசப் ரொம்பவே மனசு உடையிறாரு. தன்னோட லிங்க்டின்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க ராபர்ட்டுக்கு தான் தனக்கு பெண் பார்த்த சில்வியாவை நிச்சயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஜோசப் ராபர்ட்டோட இன்னுமே நெருங்கி பழகிறாரு. இதோட விளைவாக தான் தன்னோட ஊரில் இருக்க மசாலா கம்பெனியில் ஒரு வேலை காலியாக இருக்கணும் ராபர்ட்டுக்கு தெரிய வச்சு ராபர்ட்டுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வீடும் எடுத்து கொடுத்து சில்வியாவோட தன்னோட கிராமத்திலேயே வந்து தங்க வைக்கிறாரு ஜோசப். அப்போ ராபர்ட் ஜோசப் கிட்ட இல்லை சில்வியா மலையூருக்கு வர ரொம்பவே பயப்படுறா அப்படின்னு சொல்கிறாரு. எதனாலன்ற ரீசனை தெரிஞ்சுக்கிற ஜோசப் தலை சுற்றி போய் தனக்கு பார்த்த சில்வியா வேற யாரும் இல்லை, சூசைட் பண்ணி செத்து போன முரளி லவ் பண்ண அதே பொண்ணு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மலையூருக்கு கொடுத்துன வர வேண்டியது இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சில்வியா அப்படின்னு யோசிச்ச ஜோசப் சில்வியா நமக்காகவே பிறந்தவங்க அப்படின்ற எண்ணத்துக்கு வராரு. ராபர்ட்டோட மைண்டை ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ண ஜோசப் இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படி, நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு ஆறுதல் சொல்லி எப்படியோ சில்வியாவையும் ராபர்ட்டையும் தன்னோட ஏரியாவில் குடியமர்த்திடுறாரு. எப்படியாவது சில்வியாவை அடைஞ்சிடணும்னு அதுக்கான தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜோசப்க்கு அப்போதான் அந்த நாள் வருது. ஆமாம், அன்னைக்கு ராபர்ட் ஆஃபீஸ்லேருந்து ரொம்பவே லேட்டாக வர்றாரு. அந்த சனிக்கிழமை ஜோசப் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. நேராக ராபர்ட் வீட்டுக்கு போன ஜோசப் கதவை தட்டுறாரு. அங்கே கதவை திறந்து நின்ன சில்வியாவை பார்த்து மயங்கி போன ஜோசப் இன்னைக்கு ராபர்ட் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வருவார் அப்படின்ற விஷயத்த சொல்லி பேச்சு கொடுத்துக்கிட்டே உள்ளே போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும்போது கதவை தாப்பால் போட்ட ஜோசப் சில்வியாவை அடைய நினைக்கிறாரு. சில்வியா எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க, இருந்தாலும் ஜோசப்போட பிடியிலேருந்து அவங்களால தப்பிக்கவே முடியல. சில்வியா கிட்ட கொடூரமாக நடந்துக்கிட்டு இருந்த ஜோசப் தனக்கு பார்த்த பெண் நீதான், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை அடைய படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னோட இச்சையை தீர்த்துக்கிறப்போ கரெக்டாக ராபர்ட் வந்துடுறாரு. சில்வியா சத்தம் போட்டுடுறாங்கன்றதுனால அவங்க வாயை இறுக்கமாக போத்துன ஜோசப் அவங்க மூச்சு திணறி இறக்குறாங்க அப்படின்றத பார்க்குறாரு. வேற வழி இல்லாமல் கையை இன்னுமே அழுத்தி அவங்கள கொல்றாரு. இதுக்கப்புறம் கதவை திறந்து உள்ளே வந்த ராபர்ட்டை கழுத்தை அறுத்து கொலை பண்ணுறாரு. இப்படி 2 பேரையும் கொலை பண்ணிட்டு நடு ஹாலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்த ஜோசப் ஜன்னல் வழியாக தடையுமே இல்லாமல் வெளியே போயிட்டு நம்ம இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி பொதுமக்களோட உதவியோட கதவை உடைச்சி உள்ளே வந்திருக்காரு. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ண முதல் ஆள் ஜோசப் தான். ஆனால் ஜோசப் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. அது என்னன்னா, எப்படிப்பட்ட குற்றத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சே தீருவாங்க அப்படின்றத தான். இப்போ போலீஸ் திட்டமிட்டு கொலை பண்ணுறது, கொலைக்கு உடந்தை, இது போன்ற பல்வேறு வழக்குகளில் ஜோசப் குருவிலாவை மரண தண்டனையோட ஜெயிலில் அடைக்கிறாங்க. டியர் வியூவர்ஸ், மனசில் அந்த ஊருக்கு போவாது அப்படின்னு 1008 வாட்டி அவங்க மனசில் தோணி இருந்தாலுமே சில்வியா மற்றும் ராபர்ட்டும் அவங்க ஃப்ரெண்டான ஜோசப்பை நம்பி மட்டும்தான் அந்த ஊருக்கு வந்தாங்க. அதே மாதிரி தான் தன்னோட ஃப்ரெண்டை நம்பி வெளியே வந்த முரளி அன்னைக்கு தன்னோட வாழ்க்கையோட கடைசி நாள்ன்றதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். டியர் வியூவர்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசிச்சிங்க. குறிப்பாக அவங்க மனசு ஒரு விஷயத்தை வேணான்னு சொல்லிச்சுன்னா அந்த விஷயத்தை செய்யவே செய்யாதீங்க. இது முழுக்க முழுக்க நானே யோசித்து எழுதின ஸ்கிரிப்ட் தான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு சூப்பரான காமெடி மூவியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் சைன் ஆஃப் ஃப்ரம் சரவணன். தேங்க்யூ.